எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்ச ஒரு ரெசிபி வீடியோ தான். அதுவும் ஒண்ணு கண்ணுன்னு ஒரு ரெசிபி சொல்ல போறதுல டபுள் டக்கர் ரெசிபி தான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இந்த வெண்டைக்காய்னாலே அழுவாங்க, சுண்டைக்காய்னாலே அழுவாங்க. இது ரெண்டுமே நாட்டுக்காய்கள். ஆனாலுமே அதை எந்த விதத்தில் பண்ணால் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நாக்கு சுருன்னு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷனே. இதை தனித்தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு இல்லை, சுண்டைக்காய் வத்த குழம்பு இல்லை, சுண்டைக்காய் அரைச்சி விட்டு குழம்பு, எப்படி வேணா சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் சுண்டைக்காய் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் அந்த விதைகள் இருக்குது தெரியுமா, அதில் கொஞ்சம் லேசாக கசப்பு இருக்கும். அந்த விதைகள் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவே நிறையா சாப்பிடக்கூடாது. எல்லா விதைகளும் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே சுண்டைக்காவை நல்லா இடித்து அதில் இருக்கிற விதைகளை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் அங்கங்கே இருக்கும்போது இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுண்டைக்காய் இந்த எங்கள் வீட்டில் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுண்டைக்காய் காரக்குழம்போட கூட வெண்டைக்காய் பொடி மாஸ். பொடி மாஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி முட்டை போட போகிறதில்ல, அதே மாதிரி கூட வந்து பருப்புசிலி மாதிரியும் பண்ண போகிறதில்ல. இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியண்ட்டோட ஈஸியான ஒரு ரெசிபி. எப்போவுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோட ரெசிபி பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ், அதாவது சமையலே தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த காம்பினேஷன் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். போய் இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு தவால நான் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஃப்ரைக்கு தான். இதை விட்டுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு இதை வறுக்கிறதுக்கு போட்டுக்க போகிறோம். கூடவே காஷ்மீரி சில்லி, இது பியூர்லி காரம் கொடுக்காதுங்க. ஸோ காஷ்மீரி சில்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அண்ட் ரொம்ப முக்கியமாக வறுத்த வேர்க்கடலை. இப்போ மற்ற ரெண்டும் நீங்கள் ஒரு அளவுனா 1:2. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 1:2 நீங்கள் போடணும். ஸோ வறுத்த வேர்க்கடலை போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது எல்லா கூடயும் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த ஜீரகத்தோட ஸ்மெல் அண்ட் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் மாதிரி லேஸாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 2 மினிட்ஸ் தாங்க. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த மிக்ஸி ஜார்ல இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போறோம். அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார்ல ஸ்ட்ரெயிட்டாவே ரா கார்லிக், அதாவது ஒரு 10-15 கார்லிக் இருக்கும். இது 10-15 கார்லிக்ல இதை நம்ம வந்து சேர்க்க போறோம். அவ்வளவுதான். இதை அரைச்சி எடுத்துக்கலாமா? ஆனால் இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்கு. இப்போ இது நல்லா இது போட்டாச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அகெயின் நல்ல சில்லி பவுடர், அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். ஸோ இது வந்து நம்ம 300 கிராம்ஸ் ஆஃப் வெண்டைக்காய்க்கு இந்த மசாலா இதே அளவு. ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து இப்படி தான் கட் பண்ண போகிறோம். நல்லா இப்போ பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் குழைய வேண்டாம்னா வெண்டைக்காய் எப்படி சுருங்கி போயிடும். ஸோ அதனால நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை க்ராஸாக, அதாவது இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி க்ராஸாகவும் கட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரை ஈஸியாக ஆகும். ஸோ நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இந்த கிராஸ் எல்லாம் விட்டுருங்க.
ஈஸியாக ஒரு டக்க 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 டக்குன்னு நம்ம ஈஸியாக கட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் குறுக்கு வழி ஈஸியாக இருக்கும். சமைக்கும் போது அதுவும் காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்செல்லாம் ஸ்கூலுக்கு கட் பண்ணி கொடுக்கணுன்னா, எனக்கு ஷூட்டிங் கிளம்பணுன்னா எதெல்லாம் ஈஸி மெத்தடோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் இதனால டேஸ்ட் எந்த விதத்துலையும் கம்மி ஆகவே ஆகாது. வெண்டைக்காவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போது வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேப்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணணும். பட் இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதே ஒரு தவாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த எண்ணெய் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் லேசாக இருக்குது. பட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட போகிறோம். கொஞ்சம் குக்கிங் ஆயில் விட்டுட்டு, கொஞ்சம் இல்லைங்க நல்லாவே விடலாம். ஸோ எண்ணெய்னா நல்ல சூட்டில் அது வந்து இதாக போகுது, ஃப்ரை ஆக போகுது. ஸோ குக்கிங் ஆயில் கொஞ்சம் லேசாக விட்டுக்கோங்க. நிறையா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன்ஸ் விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நல்ல டீப் ஃப்ரை ஆகணும். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் வந்து நார்மலாக வெண்டைக்காவை வதக்கி எடுக்கிற மாதிரி கூட எடுக்கலாம். ஆனால் எப்போவுமே செப்பரேட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துருங்க வெண்டைக்காவை. ஓகே, பார்த்தீங்கல்ல புகை வர அளவுக்கு தண்ணி எண்ணெய் நல்லா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் அப்படியே வெடிக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடா இருக்கணும். எண்ணெய் சூடா இருந்தா ஈஸியா வேலை முடியும். இதை கண்டுக்காதீங்க. நான் கொஞ்சம் சமைக்கும் போதே கிளீனிங் வேலையை பண்ணிக்கிட்டே சமைப்பேன். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஹாஃப் வெண்டைக்காய் மொத்தையாக எல்லாத்தையும் போட்டுடாதீங்க. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப். ஓகே, நீங்க பாத்தீங்களா வெண்டைக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு? பாருங்க எவ்வளோ ஃப்ரை ஆயிருக்குன்னு. சூப்பர்ல. ஸோ இதை வந்து நம்ம மாத்திக்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கட்டும். ஸோ மற்ற எண்ணெயை வந்து மாற்றிடுங்க. இப்போ நம்ம இதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா, ஹாஃப் எண்ணெய் நான் எடுத்து வச்சுட்டேங்க. பாதிக்கு பாதி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட இருக்காது எண்ணெய். ஸோ இதில் ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஆனியன்ஸ். பெரிய ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் நிஜமாவே. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் கூட சேரணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆனியன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வாவ், அப்படியே பக்கோடா ஸ்டைலில் வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் எடுக்கும் போது கொஞ்சம் ஆயில்ஸெல்லாம் இருக்கும். அந்த ஆயிலில் கூட நீங்கள் இதோட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே போட்டிங்கன்னா வெண்டைக்காயில் கம்மியாக ஆயில் இருந்திருக்கும். அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். இப்போ இது போட்ட உடனே எல்லாமே குக்டு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடர். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வித் வெண்டைக்காயோட கிரீன். ஸோ யம்மி. அவ்வளோதாங்க. இது ஒரு 1 minute இல்லைன்னா ஒரு 2 minutes அடுப்பில் இதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சேர்த்து விட்டுட்டிங்கன்னா போதும். இதில் இப்போ என்ன பண்ணோன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா ரெசிபிலையும் நம்ம உப்பு தான் அந்த ரெசிபியோட தலையெழுத்தையே மாற்றிடும். ஸோ தேவையான அளவு உப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா நான் மசாலாவில் உப்பு சேர்க்கல, வெண்டைக்காயில் உப்பு சேர்க்கல, வெங்காயத்துலேயும் உப்பு சேர்க்கல. லாஸ்ட்டாக போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டோன்னா தனித்தனியாக நிற்காம யம்மியாக இருக்கும். நான் இதெல்லாம் சொல்கிறது அந்த கடைசி 1 minute, அந்த 1 minute டைம்லேயே இதெல்லாம் பண்ணிடணும். பாருங்க, அந்த பச்சை பூண்டோட ஸ்மெல்லு வந்து பெருசாக நீங்கள் வதக்கக்கூடாது. அது இம்பார்ட்டண்ட். அதனாலேயே லாஸ்ட் 1 minute சொல்கிறேன். இதில் மேலே அழகாக ஒரு கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துலாமா?
டூ குட். ஓகே, சர்விங் பவுலில் மாற்றலாம். ஸோ செகண்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காவை என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லது தான், ஆனால் இதோட விதைகளை அப்படியே சாப்பிட்டா வயிறு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு அதில் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சுண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு தண்ணியில் போட்டு வைங்க. இந்த தண்ணியிலே கத்திரிக்காவை நார்மலாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் தானே முதல் போடுவோம். அதனால் வெள்ளை கத்திரிக்காய் இப்போ பாருங்கள் இவ்வளோ நீட்டமாக கிடைக்கிது. ஸோ இதை பாதிக்கு பாதி, அதாவது குழம்புக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி போடணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி பொறுமையாக இந்த சுண்டைக்காவோட ஆட் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய்னா கண்டிப்பாக அது ஒரு கத்திரிக்காவே நம்மளுக்கு போதும். இல்லைன்னா ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். 2-4 சின்ன கத்திரிக்காய்னா ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அது வந்து வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது 1 ஸ்பூன் வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி அது கூட நார்மலாக ஒரு முடி தேங்காவை துருவின தேங்காவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த விழுதை. இப்போது ஒரு பாண்ட்லியில் நல்லெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாண்ட்லியில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிப்புக்கு. இது 2 போட்டுட்டு கூடவே கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி நல்ல நாட்டு தக்காளியை இதில் போட்டுடுங்க. இது எல்லாமே வதங்கும் போதே கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் சுண்டைக்காவையும் இதில் ஆட் பண்ணிடணும். தண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு கலரி விட்டுருங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா நம்ம வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் நல்ல 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. கூடவே தனியா பவுடர் 2 ஸ்பூன் தனியா பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இன்னும் உப்பு நம்ம ஆட் பண்ணலை. ஸோ இது கூட அந்த புளி தண்ணியும் ஊற்றி எல்லாத்தையுமே சேர்த்து கலரி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது, அதாவது தேங்காவையும் ரோஸ்டடு வெந்தயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதை இதில் கலந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று சேரணும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes கொதிக்க விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வரும். எண்ணெய் அப்படியே கக்கிடும். அவ்வளோதான். இது கூட ஒரு கொத்தமல்லியை நம்ம கிள்ளி போட்டால் முடிஞ்சிடும். நம்மளோட சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டது அந்த டேஸ்ட் அப்படியே வாயில் இருக்குது. வெண்டைக்காங்கிறது இப்படி கூட சமைக்கலாமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வறுக்கிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரியே. ஆனால் இதை மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப யம்மியான காம்பினேஷன். அண்ட் இப்போ நான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு நான் மினிட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேனோ அதே டைமில் உங்களாலையும் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ வித் திஸ் நோட் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ். ஓகே.